ஹாய் ஹலோ வணக்கம் குட் மார்னிங். நேற்றுக்கு வந்து அம்மாவுக்கு வளையல் வாங்கின வீடியோவில் அவ்வளோ சந்தோஷமாக நீங்கள் எல்லாருமே பாராட்டிட்டீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அதில் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்கார் பாருங்கள், பிரகாஷ் சிங்காரவேலு. ஸோ எந்த மாதிரியான மனநிலையில் உள்ள மக்கள் மத்தியில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோன்னு பாருங்கள். ஊருக்கு வைத்தியக்காரன் ஆத்தாளுக்கு ஆதாயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ நான் உடனே அவரோட ப்ரைவேட் மெசேஜில் போய் உங்களுக்கு அம்மா இருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை அப்படின்னு சொன்னார். யோசிச்சு பாருங்கள், இவங்க அடுத்த அம்மாக்களையே இந்த மாதிரி கொஷின்லாம் கேட்குறாங்க அப்படின்னா அவங்க அம்மாவை இவங்க சந்தோஷமாக வச்சு வழி அனுப்பியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு பையனுமே அம்மாவை வந்து என்ன செய்யணும், நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டனாலும் மற்றவங்களோட பார்வையில் நம்ம முட்டாளாக தெரிஞ்சாலும் சரி தான், பைத்தியக்காரனாக தெரிஞ்சாலும் சரி தான், அவங்க அம்மாவை நல்லா வச்சுக்கணுன்னு தான் ஆசைப்படுவாங்க. ஓகேவா? இதுதான் சராசரியாக இருக்கக்கூடிய எல்லா ஆம்பளை பசங்களுக்கும் உள்ள ஆசையாக இருக்கும். சரியா? ஊர் உலகத்துக்கு நான் பைத்தியக்காரனாக இருந்தால் என்ன, தெரிஞ்சுட்டு போகிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அம்மாவை ஊர் உலகத்துக்கு பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டு பசங்க குளிர்க்கு அஞ்சாதான் தப்பு. சரியா? பரவாயில்லைங்க, உங்கள் அம்மாவை நீங்கள் நல்லபடியாகவே வழி அனுப்பி வச்சுருப்பீங்கன்னு இதிலே தெரியுது. ஓகேவா? பிரச்சனை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.